வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள்னாலே அழகுதான். அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பெண்கள்னாலே அழகுதான். ஹல்லேலூயா. அது ஆண்களும் ஒத்துக்கணும்ல. ஹல்லேலூயாவே வரலையே. பெண்கள்னாலே அழகுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சத்தமே வரல, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம சத்தம் அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளை நிஜமாவே கர்த்தர் ரொம்ப அழகா படைச்சிருக்காரு. சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நம்ம பெண்கள் தாயின் கருவில நம்ம உண்டாகும் போதே கர்த்தர் இவ பெண்ணாதான் பிறக்கணும் நம்மளை முன்குறித்திருக்காரு போல. அதனால தான் நம்ம இவ்வளோ பெண்கள் உட்கார்ந்து இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுவும் அது இயேசுவின் பிள்ளையா கொண்டாட இன்னும் பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம உண்டாக்கிய கர்த்தரை நம்ம துதிக்கணும் இல்லையா? ஆமென். நான் சொல்றதை திருப்பி என் கூடவே சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உடனே ஆண்கள் கேட்கலாம், அப்போ நாங்களாம் இல்லையான்னு. நிஜமாவே நீங்களும் ஒரு அதிசயமான பிறவிதான். கண்டிப்பா நீங்களும் இதை சொல்லணும். எல்லாருமே சொல்லலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மையே துதிப்பேன். ஆமென். நம்ம 2வது பாடலாக கூட ஒரு பாடல் பாடலாம். இதை மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே அப்படின்னு ஒரு பாடல். லிரிக்ஸ் டிவியில் வரும், இல்லைனா குரூப்பில் எல்ஷா ஃபேமிலி குரூப்லேயும் இருக்குது. பார்த்து பாடுறவங்க பாடலாம். ஆமென். பிரைஸ் லார்ட். என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை,
இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவரோட கிருபை நமக்கு வேணும்னு இன்னும் நம்ம அதிகமாக கேட்குறதாவே இந்த பாடல் இருக்கும். இந்த மகளிர் தினத்தில் இன்னொன்று நம்ம சொல்லிக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விஷ் பண்ணிட்டீங்க, ஓகே, மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. இங்கே இருக்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு வந்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் போய் வீட்டில் சொல்லணும். நம்மளே நம்மளை ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்திக்கலாம். மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு, நம்மளும் பெண் தானே, நமக்கு யார் வாழ்த்து சொல்ல, நம்மளே நம்ம செல்ஃபாக ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கணும்ல. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள். நீ விலையேற பெற்றவள், நான் விலையேற பெற்றவள். நீங்கள் சொல்ல மாட்டீங்க தான், பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். நிஜமாவே உங்களோட லைஃப்லையுமே வந்து பெண்கள் நிறைய வித உறவு முறையான பெண்களாக உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக என் கூட சொல்லுங்கள். என் தாய் விலையேற பெற்றவள், என் சகோதரி விலையேற பெற்றவள். எனக்கு கேட்கவே இல்லை. என் மனைவி விலையேற பெற்றவள். இப்போ சுத்தமாக கேட்கவே இல்லை. என் மகள் விலையேற பெற்றவள். நிஜமாவே இத்தனை விதமான அந்த உறவு முறையான பெண்களை கொண்ட நீங்க அதிகமா விலையேற பெற்றவர்கள் தான். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள் தான். ஆமென், ஆமென். மூன்றாவது ஒரு பாடலை பாடலாம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. நீங்களும் என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. பிரைஸ் லார்ட். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளின் கர்ப்பத்தை, அந்த செத்துப்போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்த நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலுமே சில கசப்புகள், சில சோகங்கள் செத்து போய் இருக்கும். அதை கண்டிப்பாக ஒரு புதிய வாழ்க்கையாக நம்ம கண்டிப்பாக மாற்றி தருவார். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கொயர் டீம் சார்பாக ஹாப்பி உமன்ஸ் டே, இனிய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளோ நேரம் ஜெபித்தோம், பாடினோம். இப்போ கர்த்தரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு நிமிடம் நம்ம எழுந்து நின்று நம்ம கர்த்தரை கண்களை மூடி நம்ம ஆராதிப்போம். இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறையா. கிறிஸ்துவுக்கு முக்கியமாக இருப்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம நடத்தி கொண்டு போதித்து நடத்துபா. இந்த வேளை கர்த்தருடைய ஆவி நம்மளை நடத்த போகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறையா. அந்த பரிசுத்த ஆவி இறங்கின போது சவுலில் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று பார்க்கிறோம். பரிசுத்த வல்லமை இறங்கின போது சிம்சன் பலனடைந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல பலனடையவும் பரிசுத்தாவின் நம்ம ஒவ்வொரு மேலே கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறப்பா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறையா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளை நீங்கள் மகிமையா இறங்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, மகிமையா இறங்கும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ கிருபை ஆண்டவரே, இந்த வேளை பரிசுத்த ஸ்தலத்தை கத்த நீங்க மூடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறையா. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உன் வல்லமை பெரியது ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறையா. கர்த்தாவே, நீ மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவே என்று சொன்னீரையா. மாம்சமான எங்கள் மீது கர்த்தருடைய ஆவி ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறையா. கர்த்தருடைய வல்லமை, அளவில்லாத மகிமை எங்க மத்தியிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறையா. உன் வல்லமை பெரியதையா, உன் அக்கினி பெரியது ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறையா. எலியாவின் வல்லமை இந்த நாளை எங்க மத்தியில பொழிய செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறையா. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய மகிமைக்குள்ள நாம கடந்து போவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரையா. இதுவே மாம்சமான எங்கள் மீது நீர் வந்து அசைவாடுங்க ஐயா. எங்கள் சரீரங்கள் மேலே கர்த்தர் வந்து அசைவாடுகிறாரே. நீர்
அக்கினி மழை எங்க மத்தியில பொழிய செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அளவில்லாத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அளவில்லாத பச்சை எரிகிற அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ரிபலதர மக்கரதி அந்தர பலவ சந்தர பலவ ரிபரதுரி பலவல வரதி அக்ரிவி ரிகலந்துரி பலக்கரதி அந்தர பலவரவ ரிபி சந்தர பலவ ரிபரதர பலவர பலவ. வல்லமை உண்டு ஆண்டவரே. உமக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. வல்லமுள்ள ஆவியானவரே நீர் எங்க மத்தியில வல்லமையா இறங்க ஆண்டவரே. ரிகலதர பலவ ரிசந்தர பலவரவ ரிகலந்துனிமியா ஷகலந்தர பலவ ரிபிலந்துனிமி ராக்கரதி அந்தர பலவரவ ரிகிலந்துனிமி ஷகலதர பலவர பலவரவ. ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் மேல் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு மேல தேவன் அசைவாடுவீராக ஆண்டவரே. அசைவாடுகிற தேவன் எங்களோடு உலாவுகிறதுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஓ ரிகலந்தர பலவரவ ரிசந்தர பலவரிவி ரிகலந்துரி மலாக்கர தந்தர பலவர பலவரவ ஓ ரிஷபல பலவரவ ரிபலந்துரிவி ரிபலந்துரி பலவரவ சங்கல பலவர பலவ. ஆவியானவரே 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 ஸ்தோத்திரிக்கிறேயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிகலந்துனிமி ஷகலம ரவலவ ரிவிலந்துரிவி ரகமாரா ரஷபலவ ரிபலந்துனிமலவ ரிபலந்துனிமரவ கரதி அந்தர பலவரவ ஓ ரிஷகலமிலந்துனிமிரிவி ரிகலந்துனிமி அகரதா ஷகலம ரத்துனிமி ரிஷகலம ரவலவ ரிபில ஓ ரிந்திலிலியாமக ரஷபலவரவலவ ஓ ரிஷந்தர பலவரவலவரவ ஓ ரிஷந்தர பலவரவலவரி வரவலவரவலவ. இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. நிவேல எங்கள் மத்தியில நீ உலாவுறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க மத்தியில நீ அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. உன் பிரசன்னம் தேவாலயத்தை மூடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. விடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
சோதரம் கத்தாவே. எஸ்அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்க மத்தியில நீ வந்து இறங்குறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே துதிக்கிற உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. தொடர்ந்து காரியங்களை கத்த பொறுப்படுத்த நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் அழகாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. லேடிஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஆல்ரெடி விஷ் பண்ணிட்டீங்க. விஷ் பண்ணாமல் யாராவது லேட்டாக வந்தவங்க இருக்கீங்களா? மாற்றி விஷ் பண்ணிக்கோங்க. விஷ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். கை கொடுத்து விஷ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மகளிர் தின ஸ்பெஷலுக்காக பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் அப்பாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து மகளிரே பொறுப்பெடுத்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம பொண்ணுங்க வந்து கோயர் பண்ணாங்க, அடுத்து ஒர்க் ஷிப் எடுத்து பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். பைபிள் ஸ்டார்டிங் ப்ரேயருக்காகவும் நன்றி செலுத்துக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்தவள் பாக்கியவதி. அந்த ஏற்ற மாதிரி இப்போ வந்து பாஸ்டர் அம்மா சொன்னதை கேட்டு இதை வந்து நான் வந்து கர்த்தரால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இதுதான் ஆரம்பம். எல்லாரும் உற்சாகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லபடியாக பண்ணணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். எல்லோரும் நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரூபாக்காவோட வாழ்த்து செய்தி, அவங்க ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் நம்மளுக்காக எடுத்துகிட்டு வராங்க. ஏன் விமென்ஸ் டே கொண்டாடப்படுது, விமென்ஸ்க்கு ஏன் இந்த முக்கியத்துவம் வந்ததுன்றதை சொல்கிறதுக்காக எல்லாரும் உற்சாகமாக கரம் தட்டி அவங்கள வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சந்தோஷமா? நாமெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோன்னா கண்டிப்பாக நமக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க பாடுபட்டு தான் இதை நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விமன்ஸ் டே நாம் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதற்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களையும் நாம் வந்து கண்டிப்பாக நினைக்கணும். ஸோ அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த சின்ன ஒரு மெசேஜ். இது வந்து பெண்கள் வந்து இந்த உரிமையினால் எப்படி கொண்டாடுறோம், இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நாடு சுதந்திரம் வாங்குச்சு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னு சொல்லுவோம்? மகாத்மா காந்தியை சொல்லுவோம். ஆனால் அவர் கூட போராடுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பெண்கள் மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கும் யார் காரணம் அப்படிங்கிறத நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஆண்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்து உட்காந்துருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், ஃப்ரீயாக எங்கேனாலும் போகிறோம் வாரோம். இதுக்கெல்லாம் யார் காரணம், அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக போராடினாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இங்கே வந்திருக்க அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தை நாம் வந்து இப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா இது 1917 இந்த முடிவு, இது வந்து மார்ச் 8 இது வந்து கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி அந்த நாளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றாண்டை கடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட 109 வருஷம் ஆயிடுச்சு இந்த மார்ச் 8 தான் மகளிர் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறது. ஆனால் இது ஐநா அங்கீகரிக்கிறதுக்கு 1975 தான் சர்வதேச மகளிர் தினமாக இந்த ஐநா வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுக்குது. நீங்கள் வந்து இந்த மகளிர் தினத்தை மார்ச் 8 நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், இதை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கு பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி 51வது சர்வதேச மகளிர் தினம் ஐநாவோட அறிவிப்பு படி. இதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். இது ஒரு அரை நூற்றாண்டு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அரை நூற்றாண்டை கடந்து இன்றைக்கி அடுத்த நூற்றாண்டில் நம்ம வந்து கால் பதிச்சிருக்கோம். பெண்கள் பல சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இருந்த பெண்களை தான் இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண்கள் 1882 நியூயார்க்கில் ஒரு பஞ்சாலையில் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க. பெண்கள் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அங்கே அமெரிக்கர்கள் மட்டும் வேலை செய்ய கிடையாது, ரஷ்யா, இட்டாலி, போலந்து இந்த மாதிரி பல்வேறு நாடுகளை சேர்ந்த பெண்களும் அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வர்றாங்க. வேலைக்கு வந்தால் ஆண்களுக்கு ஈக்குவலாக தான் இந்த பெண்களும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு ஒரு சம்பளம். வேலை நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொல்கிறாங்க. அதில் 16 மணி நேரத்தை வேலையிலேயே வந்து பெண்கள் வந்து கழிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தூக்கம், ரெஸ்ட்டுன்றது ரொம்ப கம்மி. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு அதில் பாதி சம்பளம் தான்.
அதில் பிரயோஜனமே இல்லை. வேலை மட்டும் ஒன்றா வாங்குறாங்க, சம்பளம் நமக்கு சரியாக கிடைக்கல. பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக வந்து இருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆண்களுக்கு வந்து அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த பெண்கள் வந்து அந்த ஆலையில் வேலை செஞ்ச பெண்களும் தங்களோட உரிமைக்காக நிச்சயமாக நம்ம போராடணும். நம்மளும் இவங்களுக்கு சலைச்சவங்க கிடையாது. இவங்க செய்கிற வேலையை தானே நம்மளும் செய்கிறோம். நாம் ஏன் இந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு பாத்ரூம் போனால் கூட அவங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இந்த டைமுக்குள்ளே பாத்ரூம் போயிட்டு வரணும், இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், இவ்வளோ நேரம் தான் சாப்பிடணும், எல்லாத்துக்குமே வந்து கண்டிஷன் பார்த்தாங்க. 1882 அந்த பஞ்சாலையில் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை இந்த பெண்கள் வந்து சேர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஒரு கலவரம் ஆயிடுது. அதனால் அந்த பஞ்சாலை வந்து தீ விபத்துக்குள்ளாயிருது. அன்னைக்கு அந்த விபத்தில் 75 பெண்கள் வந்து தீயில் கருகி இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் சில போராட்டங்கள் வந்து வருஷக்கணக்காக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. 1907 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு போராட்டம் வந்து பண்ணுறாங்க. அடுத்த நூற்றாண்டில் 1882க்கு அப்புறம் 1907 ஒரு போராட்டம் வந்து நடக்குது. அப்புறம் 1908 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் 15,000 பெண்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க பெண் உரிமைக்காக. எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1908 ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 1910 மகளிர் தினம் மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அவ்வளோ ஈஸியாக நமக்கு இந்த உரிமை வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் முதலாம் உலகப் போர் நடக்குது. 1917 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யாவில். இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமும் நடக்குது. லட்சக்கணக்கான பெண்கள் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 75 பெண்கள் உயிரிழப்பு, ஒரு 15,000 பெண்களோட அடுத்த கட்ட போராட்டம். அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் பெண்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. இந்த முதல் உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு போர் வேண்டாம், எங்களுக்கு வந்து ரொட்டியும் அமைதியும் தான் வேணும், நாங்கள் இந்த போரை வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. இந்த போர் தான் ரஷ்யாவில் பிரேஸ்தலாம் 1917 எங்களுக்கு இந்த போரெல்லாம் வேண்டாம், அமைதி வேணும், சாப்பாட்டுக்கு வழி வேணும், ரொட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஆட்சியவே, ஒரு மன்னரோட ஆட்சியவே கவிழ்த்து போடுது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 4 நாளில் இந்த போராட்டம் முடிவுக்கு வருது. மகளிர் தினம் அங்கீகரிக்கப்படுது. ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல வந்து கிடைக்கப்படுது. பெண்களுக்கான உரிமைகள்லாம் மீட்கெடுக்கப்படுது. அவங்க அந்த நாளை தான் இன்றைக்கி நம்ம மார்ச் 8 மகளிர் தினம்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த மார்ச் 8 ஏன் 8ஆம் தேதி அப்படின்னா, எட்டாத உயரங்களையும் எட்டி பிடிக்க பெண்களுக்கு கொடுத்த ஒரு நாள் தான் மார்ச் 8. நம்ம இந்தியா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கண்ட்ரி. இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு பாரம்பரியம் கண்டிப்பாக இருக்கும். பெண்களை வந்து எங்கள் குலசாமின்னு சொல்லுவாங்க, குல தெய்வம்னுவாங்க, எங்கள் வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே அடுத்த குழந்தைங்க பொண்ணாக பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொல்லுவாங்க. இதுதான் நம்ம நாட்டோட பாரம்பரியம். அதே மாதிரி ஒரு பழமொழியும் இருக்குது, 5 பெத்த அரசனும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னத்தை பெண்களுக்கு வாரி வாரி கொடுத்துட்றாங்கன்னு தெரியலை. ஆனால் வந்து பெறதுக்கு முன்னாடியே ஒரு பழமொழியில் வர சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க பெற்றுப்பாங்க, ஆனால் பழைய பூரம் தூக்கி ஏற மாலை போட்டுருவாங்க பெண்கள் மேலே. 5 பெத்த அரசே ஆண்டி, உனக்கு அடுத்ததும் பொண்ணு தான் பிறந்துருச்சா, போச்சுரா, வாரிசு இல்லையோ, அப்போ பொம்பளை பிள்ளை என்னது வாரிசு கிடையாதா, வானத்தில் இருந்தால் விழுந்துச்சு, அதுவும் உங்களுக்கு தானே பிறந்துச்சு, ஏன் அதை வாரிசு இல்லைன்றீங்க, அதுவும் வாரிசு தான். ஏன் பொம்பளை பிள்ளை கொல்லி போட்டால் அவங்க உடம்பு வேகாதா என்ன, வேகும்ல, செத்ததுக்கப்புறம் யார் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியவா போகுது. ஏன் பெண்களை போட்டு பாடா படுத்தி ஒரு நூற்றாண்டாக போராட வச்சு இப்போயும் இன்னும் நம்ம இந்தியாவில் இன்னும் நம்மளுக்கான சுதந்திரங்கள் சரியாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு ஏதோ ஃபாரினில் போராடிட்டாங்க, நம்மளுக்கு சர்வதேச மகளிர் தினம்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து கொண்டாட விட்டாங்க. இன்னும் வடநாட்டில் கொண்டாட முடியுது அந்த தினத்தை. இன்னும் பெண்கள் அடிமை தான் அங்கே வந்து ஆண்களுக்கு. இன்னும் நின்னா ஆண்கள் உட்காந்தா பெண்கள் நிற்கணும். இந்த மாதிரி இன்னும் சில கிராமங்களில் இருக்கத்தான் செய்யுது. இப்போயும் நம்ம தமிழ்நாட்டில் கள்ளிப்பாலை ஊற்றி பெண்களை கொல்ற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், என் வேலையை வந்து கைமாற்றிடும், ஒரு கொஞ்ச நாள் தான் நான் வேலை செய்வேன், அதுக்கப்புறம் என் புள்ள எனக்கு செய்யும் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. அதே ஊர்களில் வந்து பொம்பளை புள்ள பிறந்துருச்சு என்னையா செய்ய, நான் கூட அடுத்து வாரிசு வரும்னு நினச்சேன், இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே பொட்டச்சியாத்தே இருக்காங்க, அடுத்து பிறந்ததும் பொம்பளை பிள்ளையாக போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படியெல்லாம் இருந்த நம்ம நாட்டில் தான் நம்மளுக்காக குரல் கொடுக்கவும் சில ஆண் மக்கள் கண்டிப்பாக வந்தாங்க. அவங்க தான் நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ரொம்ப வந்து பயந்த சுபாவம்லாம் கிடையாது. அவங்க அமைதியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். கடல் மாதிரி சும்மா ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் பார்ப்பாங்க, நீங்கள் கொடுக்குறத தாங்க முடியாமல் அடியில் ஆடுனாங்கன்னா பொங்கி மேலே வந்துடுவாங்க. இதுதான் பெண்களோட சுபாவம். பெண் ரொம்ப இரக்க சுபாவம் கொண்டவள். பெண் வந்து உங்களுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்வா. பெண்கள் தாராளம் மனசுப்படுத்தவ, எல்லாத்தையுமே உங்களுக்கு விட்டு கொடுப்பா அப்படின்னு நீங்களே வந்து பெண்களை வந்து சொல்லி 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 அவங்கள அடக்க பார்த்துட்டீங்க. ஒன்று மாதிரி மனசு யாருக்கும் வராதுமா. நீ பெண்கள் அப்பா பொம்பளைன்னா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு இப்படி அதாவது பெண்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருத்தவங்க புகழ்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து தாழ்த்த பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட வஞ்சக புகழ்ச்சிக்கு மயங்கிறாதீங்க. இது எல்லாமே வஞ்ச புகழ்ச்சி. தமிழ் இலக்கணத்திலே ஒரு அணி வருது, வஞ்ச புகழ்ச்சி அணின்னு. ஸோ வந்து இது வந்து பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீ அழகுமா, உனக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. நேரடியாக சொல்லிடுறோம், நீ இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வந்து நம்பிடுவோம். இந்த அழகுன்னு சொல்கிற ஆளுங்களை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. உங்களை வந்து அவங்க டாமினேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு தான் வந்து அர்த்தமே. ஸோ அதை புரிஞ்சுக்காம நீங்கள் வந்து இருந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்து இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லணும். இது ஆண்டவருடைய படைப்பிலேயே இருக்குது. ஆண்களால் தான் இன்றைக்கி நமக்கு இந்த சிறப்பு. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா ஆதாமோட விழா எலும்பில் வந்ததுனால தான் நமக்கு இந்த விழா. கரெக்டா? இதை நாங்கள் மறுக்கக்கூடாது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஆதாம் மட்டும் ஆண்டவரை எப்படி ஒரு விழா எலும்பை நீங்கள் என்னோட உடம்புலேருந்து எடுக்கலாம், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி பெண்களே கிடையாது. அன்றைக்கி அந்த விழா எலும்பு ஆதாம் கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த விழா. அதனால் நல்ல உள்ளம் படைத்த ஆண்களுக்கும் நன்றி. நல்லா கவனிக்கணும், நல்ல உள்ளம் படைத்த ஆண்களுக்கு நன்றி. எல்லாத்துக்குமே கைதட்டக்கூடாது, நீங்கள் வார்த்தை கவனிக்கணும். எங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்படியா? ஒரு எலும்பு கொடுத்ததுக்கே நாங்கள் இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கோம்னா மொத்த எலும்பே உருவி இருந்தால் உங்கள் கதை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஆண்களும் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல தான் மரியாதை கிடையாது. ஆனால் எல்லா ஆண்களும் அப்படியும் கிடையாது. நம்ம நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். புனேயில் ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் கணேஷ் ரக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பெண் பிள்ளைங்க டெலிவரி ஆகிற இடத்துல அவர் டாக்டராக இருக்கார். ஸோ டெலிவரி பண்ணுறப்ப பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அவர் ஃபீஸ் வாங்க மாட்டார். அந்த பிரசவம் பார்த்ததுக்கான ஃபீஸ் வாங்க மாட்டார். பெண் பிள்ளைங்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படணும், இந்த பெண் பிள்ளைங்கள் இல்லைன்னா நம்ம வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மரியாதை வந்து வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? இவன் ஒரு பைத்தியக்காரன், பிரசவம் பார்க்குறான், காசு வாங்க மாட்டேங்கிறான், அதுலேயும் ஆம்பளை பிள்ளைக்கு வாங்குறான், பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த பைத்தியக்காரன் தான் இன்ன வரைக்கும் 2500 பிரசவங்களை வந்து ஃப்ரீயாக பார்த்துருக்காரு. அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அவரோட குரூப்பில் இன்றைக்கி லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவரை உன்னைய மாதிரியே நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்சதை வந்து பெண்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கணேஷோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து ஒரு சேவை மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெண்கள் தினத்தை நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ஆண்கள் தான் காரணம். இதைத்தான் வந்து இந்த நாளில் நாம் ஒரு உறுதிமொழி மட்டும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழி அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் வந்து தன்னை தரம் உயர்த்திட்டா அப்படின்னா அவளோட குடும்பமும் உயர்த்தப்படும், அவளை சேர்ந்த சமூகமும் உயர்த்தப்படும். பெண்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். காலம் மாறிடுச்சு. பல சாதனைகள் புரிகிறதுக்கு பெண்களை வந்து எல்லாருமே ஊக்குவிக்கணும். ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு
உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் ஆண்கள் தான் வந்து ஊக்கத்தை வந்து கொடுக்கணும். நீ பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டாதீங்க. இதைத்தான் பாரதி சொல்லியிருக்காரு. தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு அருமையான வரியெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த வரிக்கேற்ப பெண்களாகிய நாம் சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் படைப்போம். வா பெண்ணே, வெற்றி நமதே. அனைத்து பெண்களுக்கும் மீண்டும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நல்லா பேசுனாங்களா? இன்னொரு வாட்டி பலமாக கைத்தட்டலாமா? ரூபாக்கா சும்மாவே நல்லா தான் பேசுவாங்க. இன்னும் கொடுத்த டாபிக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அருமையாக பேசினாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயமும் புரிஞ்சுதா? ஏன் மகளிர் தினம் வந்ததுன்னெலாம் புரிஞ்சுதா? இதெல்லாம் எனக்குமே தெரியாது. இப்போ தான் வந்து நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அவங்க கூட சேர்ந்து. பரவாயில்ல, நிறைய ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. தேங்க்ஸ் அக்கா. அடுத்து நம்மளுக்காக இன்னொரு ஸ்பெஷல் செய்தி கொடுக்கறதுக்காக சிஸ்டர் பானுப்பிரியா வராங்க. எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கலாமா? பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட எல்லாரும் சந்தோஷமாக இந்த வருஷத்தில் கூட மகளிர் தின விழாவாக நம்ம எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணுறோம். இத்தனை வருஷத்தில் இந்த நாளில் பாஸ்டர் அம்மா சொன்னது போல் நம்ம எல்லாரும் சகோதரிகளாக சேர்ந்து இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக சிறப்பிக்கணும். அதுக்காக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு திறமை இருக்குதோ அதை வந்து சபையில் வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதுக்காக சில பேர் முன் வந்து தங்களை இணைத்து கொண்டாங்க. அதுபோல் நானும் இந்த நாளிலே கூட என்னை இணைத்து கொண்டு சில சேவை செய்த, தொண்டு செய்த, சாதனை புரிந்த ஒரு சில பெண்களை பற்றி இந்த இடத்துல நான் பேச வந்திருக்கேன். முதலாவது, இங்கு கூடியிருக்கிற எல்லா சிறு பிள்ளையிலேருந்து வயதானவர் இருக்கிற எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேவைன்னு நினச்சா முதல்ல நம்ம எல்லாருடைய ஞாபகம் வருவது அன்னை தெரேசா அவர்களை பற்றி தான். கண்டிப்பாக அவங்களுடைய சேவையை நம்ம சொல்லாமல் மற்றவர்களுடைய சேவையை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சேவையிலேயே கழித்து சேவையிலே மரித்து போனவங்க. அவங்களுடைய பெருமைப்படுத்துறது நம்மளுடைய எல்லாருடைய தலையாய கடமையாக இருக்குது. 4 பெண்களை பற்றி இந்த நேரத்தில் நான் பேச வந்திருக்கேன். ரொம்ப சுருக்கமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா டைம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாஸ்டர் அம்மா சொன்னாங்க. அதனால் நான் ரொம்ப சின்னதாக தான் ஜஸ்ட்டு வந்து அவங்கள பெருமைப்படுத்தணும், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அன்னை தெரேசா அவர்களை பற்றி பார்ப்போம். அவங்க வந்து அல்பேனியா நாட்டில் பிறந்து தன்னோட 18ஆம் வயதில், அதாவது 1929 இந்தியாவில் கல்கத்தாவில் வந்து தன்னுடைய சேவையை தொடங்க ஆரம்பித்தாங்க. வாலிப பெண்ணாக இருக்கும்போதே அவர்கள் தன்னுடைய சேவையை இந்த உலகத்துக்கு அவங்க வந்து செஞ்சாங்க. அவங்க வந்து எப்படி செஞ்சாங்கன்னா, ரொம்ப ஏழை எளிய அப்புறம் மரண தருவாயில் இருந்த ஜனங்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு வந்து தன்னுடைய சேவையை, மகத்தான சேவையை அவங்க செஞ்சாங்க. அதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம புக்கில் படிக்கிற மாதிரி, பைபிளில் படிக்கிற மாதிரி சும்மா ஒரு அவர்களுடைய சரித்திரத்தை வந்து நம்ம வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க வந்து எப்படி அந்த சேவையை செஞ்சாங்க என்று நம்ம நினச்சி பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில், எவ்வளோ பாடுகளின் மத்தியில் தான் அந்த சேவையை அவங்க செஞ்சாங்க. மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அதன் மூலமாக இந்த ஏழை எளிய ஆதரவற்ற மரண தருவாயில் இருந்த அநேகருக்கு தன்னுடைய மகத்தான சேவையை, கிறிஸ்துவின் அன்பை, முக்கியமாக பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை வந்து அவங்க பரப்புனாங்க. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் வந்து இந்த சேவையின் மூலமாக அவங்க நன்மை பெற்றாங்க. இந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பு வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகம் எங்குமே அந்த சேவையின் எல்லையை வந்து அவங்க விரிவுபடுத்தி அநேக 1000 கோடி ஜனங்களுக்கு தங்களுடைய சேவையினுடைய மகத்தான பணியை செய்து அவங்களுக்கு நன்மை கிடைக்க அவங்க பாடுபட்டாங்க. 1979 அவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசை இந்த வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1980 வந்து இந்திய அரசின் மிகப்பெரிய விருது பாரத் ரத்னா விருதை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து 97வது வருடமே வந்து மரணிச்சிட்டாங்க. ஆனாலும்
அவங்களுக்கு வந்து 2016ஆம் ஆண்டு வந்து அவங்களுக்கு புனிதர் பட்டம் பெற்றாங்க. ஒரு புனிதர் பட்டம் பெறுவது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க தன்னுடைய சேவையை, அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வாலிப நாட்களை வந்து கடவுளுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்ததுனால தான் அவங்க மறிச்சாலும் இந்த பட்டத்தை அவங்களால பெற முடிஞ்சுது. அவர் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்ததற்காக முதலாவது நம்ம அவருக்கு நன்றி செலுத்தினோம். அடுத்ததாவது இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்மணியை பற்றி நம்ம பேசணும். நிறைய பெண்கள் வந்து சேவை செய்தாக, தொண்டு செய்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும், நமக்கு தெரியும். இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்மணியை பற்றி பேச வந்திருக்கேன். அவங்க வந்து கேப்டன் யாஷிகா அத்வால் தியாகி. இந்த பேரை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இருந்தாலும் இந்த வேளையில் அவர்களை பற்றி பகிர்ந்துக்க வந்திருக்கேன். 1999 வந்து நம்ம இந்தியாவில் ஒரு போர் வந்துச்சு. அது வந்து கார்கில் போர். அந்த போரில் வந்து நம்ம இந்தியா வெற்றி பெற்றுச்சு. பாகிஸ்தானுக்கும் நமக்காக தான் சண்டை வந்தது. அநேக போர் வீரர்கள், இராணுவ வீரர்கள்லாம் மறிச்சிட்டாங்க. அந்த போரில் வந்து அதாவது நிறைய பெண்கள் வந்து அதில் இராணுவ படையில் இருந்தாலும் ஏன் இவங்களை பற்றி மட்டும் அதிகமாக வந்து பகிரப்படுதுன்னா, இவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு கர்ப்பிணியாக இருந்தும் அவங்களுடைய சேவையில் பின்வாங்காமல் அவங்க வந்து இந்த காரியத்தை செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து இராணுவ தளவாடன்ற இடத்துல ஒரு ஹெட்டாக இருந்தாங்க. அந்த தளவாடத்திலிருந்து தான் அந்த எல்லை பகுதியில் இருக்க அந்த இராணுவ வீரர்களுக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறது, உணவுப் பொருட்கள், மருந்துகள் சப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து செய்கிறது. அந்த ஒரு பணியில் அவங்க தலைமையாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க 2வது பிள்ளை தான் அவங்க வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகாமல், பலவீனப்படாமல், பயப்படாமல் அந்த இராணுவ தளவாடங்கள், இப்போ எல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் இருக்காது. அது வந்து கரடு முரடான மலை தேசம், பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த இராணுவ தளவாடங்களை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அது வந்து ஆண்களுக்கே ஒரு சவாலான விஷயந்தான். ஆனால் அவங்க ஒரு பெண்ணாக இருந்தும் இவ்வளோ தைரியமாக இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து அந்த நாட்டின் மேலே, அந்த நாட்டின் மக்கள் மேலே இருந்த அந்த அன்பை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க அவங்க சேவையின் மூலம். அதனால் நம்ம அந்த கார்கில் போரில் வெற்றி பெற்றதில் அவர்களுடைய மகத்தான சேவையும் நம்ம வந்து நினைவு கூறணும். நம்ம வந்து சின்ன சின்ன வியாதிகள், பலவீனங்கள் வரும்போது நான் வந்து பலவீனமான பாண்டம், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நம்மலாம் நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆனால் சில பெண்கள் வந்து அவங்களுடைய இப்படிப்பட்ட பலவீனங்கள் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து பின்வாங்காமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அவங்க உண்மையாக இருந்து நாட்டுக்காக சேவை புரிந்து இந்த மகத்தான பணிகளை செய்கிறதுனால தான் அவங்கள சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் பல விருதுகளை கொடுத்து சிறப்பித்தது. அடுத்தது 3ஆவதாக ஒருத்தரை பார்க்கணும். அவங்க வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவர்களை பற்றியும் நம்ம அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இருந்தாலும் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக பிறந்தவங்க. 1883ஆம் ஆண்டு தமிழகத்தில் அவங்க பிறந்தாங்க. அவங்க என்ன சேவை செஞ்சாங்க, அவங்க என்ன மகத்தான பணிகளை செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அடிமைகளை எப்படிப்பட்ட காரியங்களை அவங்க இந்த சமூகம் வந்து ஈடுபடுத்துச்சுன்னா, தேவதாசி முறைனா பெண்களை வந்து ஒரு இழிவான இச்சையான பொருளாக அநேக பணக்காரர்கள்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு விரோதமாக வந்து அவங்க எழும்பி அநேக போராட்டங்கள் செஞ்சு அநேக பாடுகளை பட்டு அந்த தேவதாசி ஒழிப்பு முறையை கொண்டு வந்து கடைசி வரைக்கும் அவங்க போராடி அது சட்டமாக ஏற்றப்பட்டது. அந்த அளவுக்கு அவங்க போராடி இருக்காங்க. எப்படி ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக சுதந்திர வீரர்கள்லாம் பாடுபட்டாங்களோ அதே போல் இந்த அம்மாவும், இந்த ராமாமிர்தம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் அந்த பெண்களுக்கு விரோதமாக இச்சையாக இழுக்கப்பட்ட கொடுமைகளிலிருந்து பெண்களை விடுதலையாக்க பாடுபட்டு அது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு அவங்க வந்து ஒரு தைரியமாக அந்த நாட்களில் கூட இவ்வளோ பேரை எதிர்க்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க உயிர் கூட போகலாம். அவங்கள அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, மானபங்கம்லாம் படுத்தியிருக்காங்க. ஆனாலும் அதை அவங்க பொருள்படுத்தாமல் இந்த சட்டத்தை ஏற்ற அவங்க வந்து முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அவங்க வந்து இவர் நினைவாக தான் இன்றைக்கி வந்து பெண்களுக்காக ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவும் வந்து ஒரு திட்டம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் செயல்படுது. அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக தான் அவங்களுடைய பெயரை வச்சு தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்
நினைவு திருமண உதவி திட்டம்னு ஒரு உதவி திட்டம் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, புதுமை பெண் திட்டம் போன்றவற்றையும் அவங்களுடைய பெயரில் தான் தமிழக அரசு வந்து இப்பொழுது செயல்படுத்தி வராங்க. அடுத்தது இன்னொருத்தரை பார்க்கணுன்னா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து 1962 இறந்துட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்க இன்னொருத்தவங்களை பற்றி பார்க்கலாம். 4வதா மதுரை சின்ன பிள்ளை அம்மையார். இவங்க யார்? நமக்கு சில பேருக்கு இவங்களை பற்றி தெரியும். ஏன்னா இவங்க நியூஸில், பத்திரிகைகளில், மேகசின்ஸ்லலாம் வந்து இவங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். சில பேருக்கு தெரியும். மதுரையில் வந்து ஒரு சின்ன கிராமம், பில்லுச்சேரி கிராமத்தில் தான் இவங்க பிறந்தாங்க. இவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. இவங்களுக்கு எவ்வளோ படிப்புனா அவங்களுடைய சைன் போடுற அளவுக்கு தான் இவங்களுக்கு படிக்க தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஒரு புரட்சி பண்ணாங்க, என்ன ஒரு சேவை பண்ணாங்கன்னா, கிராமத்தில் இருக்கிற ஏழை பெண்களுடைய அந்த வறுமையை போக்க அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எப்படின்னா, எல்லாருக்கும் ஐடியாஸ்லாம் வராது. அதாவது ஒரு சில பேருக்கு தான் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து இந்த வறுமையிலேருந்து விடுபட்டு வெளியில் வரணும்னு சொல்லி சில பேர் தான் வந்து நினைப்பாங்க. அதில் இவங்களும் ஒன்று நினச்சி அவங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் கிராமத்தில் வாழ்ந்த ஏழை பெண்கள் அவர்களுடைய குடும்பங்களில் வறுமையிலிருந்து அவங்களை பாதுகாக்க சிறு சேமிப்பு திட்டம் என்ற ஒரு சின்ன ஒரு திட்டத்தை அவங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து பெரிய அளவில் நிறைய கிராம பகுதிகளில் செயல்படுகிறது. அதனால் அவங்களுக்கு வந்து பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாரத பிரதமர் வந்து பத்மஸ்ரீ என்ற விருதை வந்து வழங்கினார். வழங்கினது மட்டும் இல்லை, அவங்க காலில் விழுந்து வந்து அவங்கள வணங்கினார். ஏன்னா ஒரு தன்னலமாக யோசிக்காமல், சுயநலமாக யோசிக்காமல், பொதுநலமாக யோசித்து தான் வாழ்க்கையை எப்படி சரி செய்து உயர்த்துக்கணும்னு நினச்சாங்களே, அதே போல் அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், அந்த குடும்பங்களும் வந்து இந்த இப்படிப்பட்ட பிடியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவங்க நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்து அந்த ஏழை பெண்களுடைய வறுமையிலிருந்து அவங்கள வந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து அவங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அவங்க வந்து நினச்சதுனால தான் இந்த இந்தியாவில் மிகப்பெரிய உயர விருதான பத்மஸ்ரீ விருதை அவங்க பிரதமர் கையிலிருந்து வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்திரீ சக்தி விருதையும் அவங்க பெற்றாங்க. இப்படிப்பட்ட இந்த 4 பெண்களை பற்றி இப்போ நான் பேசினேன். எத்தனை பேருக்கு இவங்களுடைய பேரெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனாலும் இந்த 4 பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஏன் சரித்திரத்தில் அவங்க இடம் பெற்றாங்க, ஏன் இப்படிப்பட்ட உயரிய விருதுகள் பெற்றாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு இது தெரியாது, எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லி முடங்கி போகாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக நன்மை செய்கிறவர்களாக இருந்தாங்க. அதை நம்மளும் பின்பற்றணும். இப்போ நம்ம மகளிராக பிறந்ததுக்கு நம்ம பெருமை கொள்ளணும். நிறைய பேர் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வயசாயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சில பேர்லாம் நினைக்கலாம். என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுன்றது நீங்கள் தான் உங்களை கேள்வி கேட்டுக்கணும். அதை கேள்வி கேட்டு என்னால் இதை செய்ய முடியும், என் குடும்பத்துக்காக செய்ய முடியும், இந்த சமுதாயத்திற்காக செய்ய முடியும், இன்னும் கொஞ்சம் போனால் என்னுடைய சபைக்காக செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க திறமைகளை வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்களும் வந்து சரித்திரத்தில் இடம்பெறலைன்னா கூட அட்லீஸ்ட் உங்கள் வம்ச வரலாறுலாவது இடம்பெறுவீங்க. இந்த வாய்ப்புகளை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நமக்கு யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம யோசித்து அதை நம்ம கொணர்ந்து நம்மளுடைய எல்லா திறமைகளையும் நம்ம ஆராய்ச்சி செய்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது தான் நமக்கான ஒரு அங்கீகாரம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இதை எல்லாரும் யோசித்து செயல்படுங்க. மீண்டும் அனைவருக்கும், இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நல்லா பேசினாங்களா? இன்னொரு வாட்டி உற்சாகமாக கை தட்டலாமா? ரெண்டு மெசேஜ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப டயர்டாயிட்டிங்களா கேட்டு? தூக்கம் வருதா? இல்லை, உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக, தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் எழுப்புறதுக்காக நம்ம சர்ச்சில் இருக்க ஜூனியர் கேர்ள்ஸ் வாலண்டியர்ஸாக வந்து நான் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.